Hi friends, இந்த பதிவு எதை பற்றிதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுட சுட ஒரு சுவாரஸ்யமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பு. இப்போ தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா அதுக்கான அரசாணையை வெளியிட்டுட்டாங்க. அந்த அரசாணையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா இல்லை இருக்காதா அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாளுக்கு ஒரு மாதம் முன்னதாகவே பொங்கலுடைய பரிசு தொகுப்பு வழங்குவது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுருவாங்க. ஆனால் இந்த கரண்ட் இயர் பார்த்திங்கன்னா இன்னும் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்படாததால் மக்கள் நினச்சிட்டாங்க இந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்களோ இல்லை அப்படின்றத ஒரு ஃபீலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி அரசு அதிகாரப்பூர்வமான இந்த தகவலை தெரியப்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பொங்கல் பரிசு தொகுப்பை உடனடியாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் அதில் கரும்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. அதன்படி பார்த்திங்கன்னா தலா 1 கிலோ அரிசி, பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்போருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு கரும்போட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 33 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகை வழங்குவதற்காக ஒரு அட்டைக்கு 232.92 ரூபா செலவினம் ஏற்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பொங்கல் தொகுப்பில் பொதுமக்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருந்தது. அது குறித்து அறிவிப்பு எதுவும் இந்த அரசாணையில் இல்லை. இருப்பினும் நாளைய தினம் ரூபாய் 1000 ரொக்கம் குறித்து அறிவிப்பை முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக வெளியிடுவார் என்று தகவல் வெளியாகி உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரசாணையில் பொங்கல் பரிசு தொகுப்பாக என்னத்தை குறிப்பிட்டிருந்தாங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுத்த பச்சரிசி, அதுக்கப்புறம் சர்க்கரை, கரும்பு, இதை பற்றி தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 1000 ருபீஸ் கிடைக்குமா அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். எல்லாருமே நியூஸை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தரலாமா தரக்கூடாதா அப்படின்றத டபுள் மைண்டில் இருக்கலாம் போல் இருக்குது. ஏன்னா இந்த வரைக்கும் அதுக்கான ஒரு தகவலை வெளியிடலை. ஓகே, மேபி நாளைக்கு இதனுடைய என்ன ரொக்கம் தருவது பற்றியதான தகவலை நாளைக்கு நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் பார்த்திங்கன்னா நேரடியாக அறிவிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பொங்கல் பரிசு தொகுப்போட ரொக்கம் 1000 ரூபாய் வழங்குறத என்ன வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த அரசாணையில் இவ்வளோ தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு இவ்வளோ தான். தேங்க்யூ.